பாக்ஸிங் வீரர்களே, அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே, நகரசபை உறுப்பினர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்ற 4 நிறுவனங்களையும் சார்ந்த உறுப்பினர்களே, தலைவர்களே, செயலாளர்களே, பொருளாளர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் உரியதாகட்டும். இந்த பிள்ளைகளை வழி அனுப்பும் பொழுது நாங்கள் ஒரு 10 பேர் பிள்ளை தான் இருந்தோம். இன்றைக்கு அவர்களை வரவேற்கும் பொழுதும் கூட அது பெரிய எண்ணிக்கையிலே பல மடங்காக பெருகவில்லை என்பது கவலையான விஷயம். நான் சொன்னேன், வரும் பொழுது இன்னும் பிரமாண்டமான விழாவாக ஒன்று ஏற்பாடு செய்வோம் என்று. இருந்தாலும் கூட இது ஒரு அறிமுகப்படுத்தப்படுகின்ற அல்லது வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு சிறிய நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுகின்றது. கௌரவத்திலே குறைச்சல் இல்லை, அதனை பார்க்கின்ற பார்வையாளர்களிலே தான் எண்ணிக்கை குறைபாடு காணப்படுகின்றது. இந்த விளையாட்டுகளிலே இங்கே மாணிக்கம் ஜெகன் அவர்கள் அடிக்கடி 2-3 தடவைகள் குறிப்பிட்டுகின்றார்கள். இப்போ கல்வியையும் விளையாட்டையும் பிரித்து, விளையாட்டு என்பதும் ஒரு கல்விதான், அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலேயும் அண்மையிலே தான் இன்று தான் நான் கேள்விப்பட்டேன், இந்த கிக் பாக்ஸிங் எங்களது கல்வி அமைச்சினாலே, அது விளையாட்டுத்துறை அமைச்சினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட 150 விளையாட்டுகளுக்குள்ளே அடங்காமல் இருந்ததாம். அதனாலே தான் அவர்கள் இதை பெரிதளவிலே வளர்ப்பதற்கு நிதியுதவி செய்யாமல் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது அதற்குரிய முறையிலே அரசாங்கம் அதனை தன் பொறுப்பிலே வளர்க்கக்கூடிய வகையிலே, அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய வகையிலே செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2015-16ஆம் ஆண்டிலே தான் இது இலங்கையிலே பெருமளவுக்கு வளர்ச்சியடைய தொடங்கியது. நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இலங்கையிலே பாடசாலைகளிலே எல்லாம் அது விளையாட்டுப் போட்டிகளே சேர்க்கப்படும். கல்வி அமைச்சினது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை அமைச்சினது விளையாட்டு போட்டிகளுக்குள்ளேயும் சேர்க்கப்படக்கூடிய நிலையை அது நிச்சயமாக அடையும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விளையாட்டுகளுக்குள்ளே எங்களது தமிழர்களது பாரம்பரியமான விளையாட்டு மல்யுத்தம் என்று சொல்லுவார்கள். அதை நாங்கள் மல்லு கட்டுதல்னு சொல்லுவோம். அதுதான் மிக பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அது ஒருவருக்கொருவர் அடிப்பதில்லை, ஒருவர் கட்டி பிடித்து புரண்டு விழுந்து பூட்டு போட்டு ஒருவரை அடக்குகின்றது. அதுதான் மல்யுத்தம். அதை மல்லு கட்டுதல்னு சொல்லுவோம். நாங்கள் சிறுவர்களாக இருந்த நேரத்திலே எல்லாம் பெரியவர்கள் அப்படி 2 பேரும் மல்லு கட்டுங்கன்னு சொல்வார்கள். இப்போ நாங்கள் தயங்கினால் ஒரு தட்ட மூக்கில் ஒருத்தர் தொடுங்கன்னு சொல்வார்கள். மூக்கை தொட்ட விட மாட்டோம். அப்போ அதை ஏதோ மூக்கில் தொட்டால் ஏதோ மானம் போனது போல உடனடியாக மல்லு கட்டுவோம், கட்டிப்பிடிக்கும். இந்த மல்லு கட்டுதல் என்ற சொல்லை மாறி மல்யுத்தம் என்று வந்து இன்றைக்கு ஜப்பானிலே சுமோ வீரர்கள், பிரம்மாண்டமான தோற்றம் கொண்ட அந்த வீரர்கள் மல்யுத்தம் செய்வார்கள். அது மிக அருமையாக இருக்கும். ஜப்பானிலே அந்த ஒரு பிள்ளை பிறந்தால், குறிப்பாக ஆம்பளை பிள்ளை பிறந்தால், அந்த பிள்ளை பிறந்து 40க்கு பிறகு இந்த மல்யுத்தத்துக்கு பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் அந்த சுமோ வீரர்களது கையிலே கொடுத்து ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அவ்வளவு வீரமாக தன்னை பிள்ளை வளர வேணும். நாங்கள் என்ன செய்யணும் என்றால், யாராவது படித்தவன்கிட்ட, உத்தியோகத்தில் உள்ளவன்கிட்ட, குருக்கள்மார்கிட்ட கொண்டு போய் ஆசீர்வாதம் பெறுமே தவிர இத்தகைய வீரர்களிடம் சென்று பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெறுவதில்லை. ஒரு பழைய இலக்கியத்தில் ஒரு கதை வருகிறது. பெரிய பேரரசர்கள் தங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் அவர்களது மார்பு அகலமாக இருந்தால் பார்த்து மகிழ்வார்களாம். ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த மார்பிலே பச்சை குத்துவார்கள். யாருடைய பெயரை பச்சை குத்துவார்கள் என்றால், அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த பெரிய வீரர்களது பெயரை பச்சை குத்தி கொள்வார்களாம். பெரிய பிரபலமான வீரர்களது பெயரை பச்சை குத்தி கொண்டால் தனது பிள்ளையும் அத்தகைய பெரிய வீரனாக வருவான் என்று நம்பினார்கள். அப்படி ஒரு வீர பரம்பரையாகத்தான் தமிழர் பரம்பரை இருந்தது. இந்த பாக்ஸிங்கிலே இந்த மல்யுத்தம் அது ஒரு வகையிலே உலக புகழ்பெற்றதாக மாறியிருக்கின்றது. இன்னும் ஒன்று பாக்ஸிங், கேசியஸ் கிளே, முகமது அலி என்று பெயர் மாறினார். அவர் கிறிஸ்தவராக இருந்து யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தினாலே சமயம் மாறி இஸ்லாமியராக மாறினவர் முகமது அலியாக. முகமது அலி மிகப்பெரிய மல்யுத்த வீரனாக இருந்தார், அந்த பாக்ஸிங்கில் இருந்தார். நாங்கள் அப்பொழுதெல்லாம் இதுகளில் ஆர்வமாக இருந்து பார்த்த காலத்திலே இன்னும் ஒரு விளையாட்டுக்கிறது கராட்டி. அந்த கராட்டியையும் பாக்ஸிங்கையும் இணைத்து ஒரு போட்டி வைத்தார்கள். இப்போ இனோக்கோ என்று சொல்லப்படுகின்ற ஜப்பானிய வீரர் ஒருவர், அவருக்கும் இந்த முகமது அலிக்கும் இடையிலே ஒரு போட்டி வைத்தார்கள். இவர் குத்தவனும் ஒரு அடிக்கவனும் கராட்டி. பற்றி அந்த காலம் மிகவும் பரபரப்பான விளையாட்டாக இருந்தது. அந்த போட்டியிலே அந்த ரவுண்டில் சுற்றி வந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் கிட்ட நெருங்கவில்லை, கை வைக்கவில்லை. இறுதியாக போட்டி முடிவதற்கு இடையிலே ஆளுக்கு ஒரு அடி அடித்திருக்கிறார்கள். கசியஸ்களே ஒரு அடி அடித்திருக்கிறார் இனோக்காவுக்கு. இனோக்கா ஒரு கராட்டி அடி அடித்திருக்கிறார் இவருக்கு. 2 பேருமே போட்டி முடிந்த உடனே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த காலத்தில் பிரபலமாக இருந்தது.
அப்படி இந்த கராட்டி, குங்ஃபு, பாக்ஸிங் இந்த வகையில் ஆயுதம் இல்லாமல், சிலம்பு இல்லாமல், வாள் இல்லாமல், ஆயுதம் இல்லாமல் செய்கின்ற போராட்டங்கள். தமிழர்களது அந்த பண்பாட்டுக்குள்ளே மல்யுத்தம் அல்லது மல்லுக்கட்டுதலுக்கு மேலதிகமாக ஏறு தழுவுதல், ஒரு காளை மாடு அடக்கப்பட முடியாத வீரம் பொருந்தியதாக வளர்க்கப்பட்ட ஒரு காளை மாட்டை கட்டி தழுவி அடக்குவது. இந்த ஜல்லிக்கட்டுகள்லாம் அது வேறு வேறு பேர். எங்களது பண்பாட்டு பேர் ஏறு தழுவுதல். இப்போ இந்த மல்யுத்தத்தில் அல்ல மல்லுக்கட்டுதலில் மனிதர்கள் 2 பேர், இளைஞர்கள் 2 பேர் ஒருவர் கட்டி தழுவி போர் செய்வது போல அந்த எருத்தோடு ஒரு காளை மாட்டோடு கட்டி தழுவி அதனை அடக்குகின்ற, நட்பு ரீதியாக அடக்குகின்ற போட்டி உயர்ந்த போட்டியாக இருந்தது. இப்பொழுதும் அது இந்தியாவிலே அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு எல்லாம் பேர் பெற்றதாக வந்துவிட்டது. அந்த வகையில் இந்த கிக் பாக்ஸிங் இது ஒரு வித்தியாசமான வகை. சில திரைப்படங்களிலே இந்த பாக்ஸிங்கை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். இது இலங்கையிலேயே தமிழர்கள் வவுனியாவில் இருந்தால் சென்றிருக்கிறார்கள், இந்த வெற்றியாளர்களாக வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இலங்கை தமிழர்களது மானத்தை காப்பாற்றியவர்களாக இந்த வீரர்களும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளரும் விளங்குகிறார்கள். வடமாகாணத்துக்கு மட்டுமில்லை, இலங்கைக்கு முழுவதுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நீங்கள் எங்களது கோச் சொன்னது போல எங்கள் தேசிய கொடியை வானளாக பறக்க விட்டுக்கின்றார்கள், தேசிய கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று பாராட்டினார். அதுபோல் இந்த இளைஞர்கள், சின்ன பிள்ளைகளெல்லாம், சின்ன பையன் பார்த்தா சின்ன பையன், அந்த வயதுக்குரிய போட்டிகளில் சென்று பாகிஸ்தானிலே பெரிய சாதனை நடத்தியிருக்கிறார்கள். 7 பேரில் 5 பேர் நினைக்கிறேன் தங்கப்பதக்கம் பெற்றார்கள், 2 பேர் வெள்ளிப்பதக்கம் 2வது இடம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு பெரிய சாதனையான விஷயம். அதற்கு பின்பு இந்த வரவேற்பு பாராட்டு நிகழ்ச்சிக்கு இடையிலேயே கொழும்பிலே நடைபெற்ற 10 நாடுகள் கலந்து கொண்ட சர்வதேச போட்டியிலேயும் ஒரு பங்கு பெற்றி பலர் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள், 2ஆம் இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக நடக்கப் போகின்ற சாக் போட்டிகளிலே, அந்த போட்டிகளிலே அவர்கள் சாதனை படைத்தால் அது இன்னும் பெரிய பிரபலமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து ஆசிய விளையாட்டுப் போட்டியிலே பங்கு பெற்றி அதற்கு பின்பு ஒலிம்பிக்ஸ் போட்டியிலே பங்கு பெற்ற வேண்டும். இந்த வகையிலே எங்களது இந்த சிறுவர்கள் அல்லது இந்த கட்டிளமை பருவத்து இளைஞர்கள் இதில் ஈடுபடுவது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இதிலே 2-3 விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. இவர்களை ஒத்த வயதுள்ள பிள்ளைகள், மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் பெண் பாடசாலைகளது வாசல்களிலே திரிகிற காலத்திலே அல்லது வாழ்வெட்டோடு திரிகிற காலத்திலே, போதை வஸ்துவோடு திரிகிற காலத்திலே இவர்கள் நல்ல ஒழுக்க சிலர்களாக வளர்க்கப்பட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அது முக்கியமான விஷயம். அண்மையிலே எனது வீட்டிலே ஒரு வேலை செய்வதற்கு எலக்ட்ரிக் போர்டில் இருந்து ஒரு வந்தவர் வேலை செய்வதற்கு அவர் சொன்னார், சார் நான் உங்களிடம் படித்து நான் மகா வித்தியார்த்தின்னு சொன்னார். நான் கேட்டேன், எங்களோட மற்ற மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், சார் எங்களோட படித்தாக்களுக்குள்ளே நான் மட்டும்தான் சார் இப்போ இதில் வேலை செய்கிறேன், தன் வகுப்பில் இருந்தாங்களே, மற்ற ஆக்கள் எல்லாம் கன பேர் போத வஸ்துக்கு ஆகப்பட்டு மறியல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்று இரவு முழுக்க எனக்கு நித்திரையே வரவில்லை. அவ்வளோ வேதனையாக இருந்தது. நாங்கள் படிப்பித்த பிள்ளைகள் இப்படி போத வஸ்துக்கு அடிமையாகி மறியல் இருக்கிறார்கள் என்று கேட்டால் வேதனையாக இருக்கும். இப்போ அப்படி போகின்ற அந்த இளம் சமூகத்தில் இருந்து, அந்த வாழ்வெட்டு கலாச்சாரத்தில் இருந்து மாறி, அல்லது பெண்களுக்கு பின்னால் சுற்றுகிற அந்த கலாச்சாரத்திலிருந்து மாறி அவர்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தேடித்தக்க வகையிலே, உடம்பினை உறுதி செய்யக்கூடிய வகையிலே ஒரு அருமையான காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அவர்களுக்குரிய பாராட்டு விழாவும் வாழ்த்து விழாவும் இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக நடைபெற வேண்டும். நான் இதை பற்றி விசாரித்து பார்த்த பொழுது தான் எனக்கு தெரிய வந்தது, இது அந்த அரசாங்கத்தின் 150க்குள்ளே அடங்காதது தான். அரசாங்கம் இன்னும் அதற்கு பெரிய அளவுக்குள்ளே நிதி உதவி செய்யாதது காரணமாக இருக்கிறது. அரசாங்கத்தை நாங்கள் வற்புறுத்தி செய்ய வேண்டும். எங்களது நகர சபையெல்லாம் வடிவாக செய்யலாம், நகரசபை தான் கட்டாயமாக செய்ய வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் செய்யலாம், அதுக்கெல்லாம் யாரும் தடை செய்ய முடியாது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை சரி அடுத்த தெற்காசிய போட்டிக்கு பின்பாவது இன்னும் பிரம்மாண்டமான வகையிலே செய்து அவர்களை மிகுந்த வகையிலே உற்சாகப்படுத்தி மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்த வேண்டும். விவேகானந்தா கல்லூரியிலே ஆசிரியர்கள் தாங்கள் பணம் சேகரித்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தங்களது காலை ஒன்று உடலிலே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கார்கள். அவரெல்லாம் பேன் வாத்தியம் செய்கிறார்கள். மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதை எல்லா பாடசாலைகளும் பின்பற்ற வேண்டும். சிஎம்எஸ் பாடசாலையிலிருந்து அந்த அதிபரை சந்தித்தார்கள். அவர் சொன்னார், தாங்கள் பெரிதாக நிதியுதவி செய்யவில்லை, ஆனால் பாடசாலையிலே பிள்ளைகளை நாங்கள் கௌரவித்திருக்கிறோம் என்று. வவுனியாவிலே மிகப்பெரிய பிரபலமான பாடசாலையாக விளங்குகின்ற தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்திலே ஒன்றுமே செய்யவில்லை என்று வேதனைப்பட்டார்கள். பச்சையாக சொல்கிறோம், செய்யவில்லை, செய்ய வேணும். ஏன் நாங்கள் படித்த பாடசாலை, படிப்பித்த பாடசாலை, எங்களோட பிள்ளைகள் படித்த பாடசாலை, எங்களோட மூத்தவர்கள் படித்த பாடசாலை கட்டாயமாக செய்திருக்க வேண்டும். அங்குள்ள அதிபரை ஆசிரியர்கள் தூண்டியிருக்க வேண்டும், அதில் பெற்றார் தூண்டியிருக்க வேண்டும். இப்போ இவைகளை கவனிக்காமல் விட்டு பிள்ளைகள் கெட்ட வழியில் செல்கிறார்கள், இளைஞர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று வாய்க்கூச்சல் போட்டு பிரயோசனம் இல்லை. எனவே இவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன்,
பாராட்டுகிறேன். இவர்கள் இன்னும் வெற்றியாளர்களாக வருவார்கள். வெற்றியாளர்களாக வந்த பின்பு பங்கு கொள்வதற்கு பலர் வருவார்கள். சவாலினை பின்னுக்கு தள்ளி போட்டு இந்த வருவார் தலைமை தாங்கி நடத்துறதுக்கு இந்த 4 தூரங்களையும் பின்னுக்கு தள்ளி போட்டு வேறு ஆக்கள் வருவார்கள். என்ன வெற்றிக்கு தோல்விக்கு ஒரே ஒரு கண், வெற்றிக்கு 1000 கண். வெற்றி அடைந்தவரை பாராட்டுவதற்கும் பிரமாண்டமாக அவனது நிழலிலே அவனுக்கு பக்கத்தில் வந்து குளிர் காய்வதற்கும் பலர் காத்திருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சிறந்த வகையிலே அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே, பெருமைப்படத்தக்க வகையிலே, போற்றப்படத்தக்க வகையிலே அவர்களுக்கு பாராட்டு விழாக்கள் நடத்த வேண்டும் என்று பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.